போயே ஆகணுமா? கண்டிப்பா போறோம். போம்மா. கிளைமேட் பயங்கரம். மழைக்கு ஜம்மா சாப்பிடுறீங்களா? லேட்டா 2 பேரு லேட்டா யாரு குடிக்கிறீங்களோ அவங்க தான் காசு கொடுக்கணும். நீ ஆத்திரத்தை பார்த்தா நீ தான் குடிக்கணும்னு நினைக்கிறேன். அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம். எத்தனை மணிக்கு வரணும்னு பிளான் பண்ணியிருந்தீங்க? 5 மணிக்கு பிளான் பண்ணிருந்துச்சு. எத்தனை மணிக்கு வரீங்க நீங்க? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? மணி 12 ஆச்சு. மணி அட கேளு, எத்தனை மணிக்கு? 5 மணிக்கு கிளம்புறத பிளானா? 5 மணி நாய் அலாரமே வைக்கல. அலாரம் வச்சேன், அடிக்கல. அலாரம் அடிச்சது ஆஃப் பண்ணிட்டு படுத்துக்காப்ல. ஐயா சத்தியமாங்கய்யா, சத்தியமாங்கய்யா. பச்சை போய் பேசுற. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன கதை அப்படின்னா, சென்னிமலை கோயிலுக்கு வந்திருக்கிறோம். கரெக்டா இது எங்க இருக்குன்னா ஈரோடு பெருந்தலூர் ரோடு. கரெக்டா யாரும் ஒரு 4 டிக்கெட் வந்திருக்கிறோம். இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், போன வீடியோல பாத்துருப்பீங்க. இந்த வீடியோக்கு வர ஐடியா கிடையாது சாருக்கு, செம்ம கான்ல இருந்தாரு. எரிச்சலாவே இருக்கு எனக்கு, என்னமோ நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு. டென்ஷன். விட்டு போனேல விட்டுட்டு போனவன் தானேடா நீ, விட்டுட்டு போனவன் தானே, விட்டுட்டு போன நீ துரோகிடா. ரொம்ப நாளா பண்ண பிளான் இது. எப்படியாவது கோயிலுக்கு போகணும், சென்னிமலை கோயிலுக்கு போகணும்னு கிட்டத்தட்ட 2025 நியூ இயருக்கு போட்ட பிளான். இப்ப 2026 நியூ இயர் ஆரம்பிச்சு ஒரு 5-6 நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் இப்பதான் போறோமே. இந்த வருஷமா எப்படியாவது போகணுட்டு தான் வந்திருக்கிறோம். ஓகே நண்பர்களே, இந்த விளாக் இன்னும் இப்பதான் ஆரம்பிக்கிறோம். சித்திராத கீழே விழுந்து விளாக் இப்பதான் ஆரம்பிக்கிறோம். அடுத்தது மலையேற போறோம், கோயிலை பத்தி பேச போறோம். ஃபுல்லா வீடியோ வரும், மறக்காம பாருங்க. சன் டிவி செய்திகளுக்காக சுகுமாரன். ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. நண்பர்களே, இந்த சென்னிமலை கோயில் கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெருந்துறை டு காங்கேயம் ரோட்டில் தான் இருக்குது. நாங்கள் 4 பேரும் திருப்பூர்லேருந்து தான் இந்த கோயிலுக்கே போனோம். எங்களுக்கு ஒரு 40 கிலோமீட்டர் தூரம் தான் திருப்பூர்லேருந்து சென்னிமலைக்கு. நாங்கள் ஊத்துக்குழி வழியாக போய் அப்படியே கரட்டுப்பாளையம் போய் சென்னிமலைக்கு போனோம். இதே ஈரோட்லேருந்து கரெக்டாக 35 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இந்த சென்னிமலை கோயிலுக்கு. ஈரோட்லேருந்து பெருந்துறை வழியாகவே நீங்கள் இந்த கோயிலுக்கு ஈஸியாக வந்துடலாம். யாரெல்லாம் இன்னும் இந்த கோயிலுக்கு போகாமல் இருக்கிறீங்களோ மறக்காமல் கண்டிப்பாக போயிட்டு வந்துடுங்க. அவ்வளோ அருமையான ஒரு கோயில், போக வேண்டிய ஒரு கோயில். அப்புறம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக்கு கமெண்ட்ஸ்லாம் பண்ணி விட்ருங்க. முடிஞ்சால் சப்ஸ்கிரைபு பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். படிக்கட்டுல போறதா ரிஸ்க் இப்பயே சொல்லிட்டேன். ரிஸ்க் எடுக்கலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. நண்பர்கள், இப்ப எங்க இருக்கிறேன்னா கரெக்டா கோயிலுக்கு அடிவாரத்துல இருக்கிறோம். அங்க கோபுரம் தெரியுதுங்களா? அவங்கதான் நம்ம சென்னியப்பர் ஆண்டவர் அங்கதான் இருக்கிறாரு. வேல் தெரியுது. கரெக்டா கோயில் அடிவாரத்துல இருக்கோம். கோயில் அடிவாரத்துல அதுல கரெக்டா நம்ம பஸ், காரு, பைக்கு எல்லாம் அந்த வழியில போயிடலாம். நாம என்ன சூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா நாம நடந்து போக போறோம். வாங்க போம்மா. ஆண்டவா, எல்லாம் கும்பிட்டுட்டு வாங்கடா டே உள்ள. அரோகரா போறாங்கடா டே. வேறு டே, உங்களோட அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்கடா டே. நான் அவங்க கூட சேர்ந்துக்கிறேன்டா. அரோகரா அரோகரா. நாம இப்பதான் 250வது படிக்கிட்டு
நண்பர்களே, கிட்டத்தட்ட 1320 படிக்கட்டு இருக்கு நண்பர்களே. முருகன் கோயில் எல்லாத்துலயும் கம்பேர் பண்ணும்போது நம்ம ஈரோட்ல இருக்கிற சென்னிமலை முருகன் கோயில்ல தான் அதிக படிக்கட்டு இருக்கு. இவனே யூடியூப் பார்த்து பேசிட்டு இருக்கா மக்களே. பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. கரெக்டா இப்ப 500வது படிக்கட்டுல இருக்கோம். இப்ப எல்லாம் முக்கிட்டு இருக்கிறோம். கேமராமேன் நல்லா இருக்காருன்னு நினைக்காதீங்க. கேமராமேன் உசு உசுன்னு இருக்கு. நிலைமை சரியில்லை. நம்ம சிங்கம் இப்பதான் விழுந்தான். யாரோ பில்டப் போட்டு நடந்து வந்தாங்க தம்பி. இது போட்டுக்கிறியா? அதையும் நான் வீடியோ எடுப்பா. சூப்பர். மாடு மேய்க்கிறதுக்கு தேவையான 10 பொருத்தமும் பக்காவா இருக்கு. ஆயிரமாவது படிக்கட்டு வந்தாச்சு. கரெக்டா 1000வது படி. இன்னொரு கரெக்டா ஒரு 320 படிக்கட்டு இருக்கு. கொஞ்சம் கால் வலி இன்னைக்கு தெரியாது, நாளைக்கு தான் நமக்கு ரெண்டு கிழிஞ்சிரும். வரும்போது இதுல இறங்கி வருவோமா அப்படின்றது கொஞ்சம் டவுட் தான். பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. அவனுங்க போயிட்டானுங்க. 1320வது படிக்கட்டு தாண்டிட்டானுங்க. நாங்க இன்னும் இங்கேயே தான் உட்காந்துட்டு இருக்கிறோம். ஒண்ணுல தலை மட்டும் ஒண்ணு சுத்துற மாதிரி இருக்கு. இந்த பொங்கல் நமக்கு சூப்பர் கலெக்ஷன்மா. வாஞ்சி வருதுங்கிறான் அங்க உட்காந்து. பார்த்தாச்சு. நான் வந்துட்டேன் கரெக்டா 1000வது படிக்கட்டுல. அதுக்கப்புறம் நான் ஏற ஆரம்பிச்சிட்டேன். இந்த நாய் தான் உட்காந்துருச்சு. முடியல, தலை சுத்துது, மயக்கம் வருது, வாந்தி வருதுன்னு. மேல ட்ரம்ஸ் அடிச்சிட்டு இருந்தாங்க. சரி வந்து கொஞ்சம் ஆட்டம் போடணும்னா கொஞ்சம் எனர்ஜி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் உட்காந்து. அவ்வளவுதான். என்னென்ன சொல்றோம் பாருங்க. சாமி பார்த்துட்டு பேசலாம். ஹாய் மக்களே, ஒரு வழியா பிளான் பண்ண மாதிரி வந்தோம். சாமியை பார்த்தாச்சு. கோயிலோட ஹிஸ்டரி, வரலாறு இதை பத்திலாம் வந்து கேட்டு பார்த்தோம். நிறைய சொன்னாங்க. எங்களுக்கு வந்து பெருசா ஏறல. இதுக்குதான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். 3000 வருஷம் பழமையான கோயில் சொல்றாங்க. அந்த மணியை பார்த்தேன். 3000 வருஷம் தான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. கந்த சஷ்டி கவசம் நம்மளாம் கேட்கறோம் இல்லையா, அந்த பாட்டு இங்கதான் முறையா அரங்கேற்றம் பண்ணாங்க. வேற இன்னொரு ஹிஸ்டரி இருக்குது. நாங்க டான்ஸ் ஆடுறத பார்த்தோம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்து கிடக்காமறா. வர நிறுத்துற அவனை. கோயில்ல இன்னொரு சிறப்பு இருக்கு. காலையில அதிகாலை பூஜைக்கு வந்து ஒரு பசுமாடு தான் தீர்த்த நெருக்கில இருந்து எடுத்துட்டு வருது. ஒண்ணு 4 மாடு இருக்கு. 4 மாட்டுக்கு ஒவ்வொரு பேர் இருக்கு. அதுல ஒரு பேர் என்ன தெரியுமா? அஜித் குமார். நாங்க ஒரு டைம் ஏறுறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு ஏறுறோம். அது டெய்லியுமே காலையில கரெக்டா 8 மணி தரிசனம். 8 மணி தரிசனம் பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு நல்லா தான்.
8 மணி தரிசனத்துக்கு அந்த மாடு கொண்டு வர தீர்த்த நீரை தான் அபிஷேகமா பண்றாங்களாம். அது முடிஞ்ச அளவு பாருங்க. கவர் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஆமா, சேனல் பேர் என்ன? ஆமா நண்பர்களே, சேனலுக்கு பேரே வைக்கல. சாம நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்களே ஏதாவது நல்ல பேர் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க அதே எது பெட்டரா பார்த்து யூஸ் பண்ணிக்கிறோம். எனக்கு இல்லாம இந்த 1 மணி நேரம், ஒரு 1.5 மணி நேரம் கொஞ்சம் மன நிறைவா, கொஞ்சம் ஃபீல் குட்டா, மன நிம்மதியா இருக்கு. அப்பனா ஒரு எக்ஸன் ஞாபகப்படுத்தணும் போவேன். அம்மா